ஹலோ வணக்கம். எலும்பை வலிமையாக்கும் பிரண்டை வச்சு ஒரு சட்னி செய்யலாம் வாங்க. சூப்பரான சுவையோடு இருக்குங்க. பிரண்டையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. இந்த பிரண்டை நம்ம தோட்டத்தில் இருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்த பிரண்டைங்க. அது நல்லா வறுத்ததும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துருங்க. அப்புறம் 2 பெரிய தக்காளி 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கிடுங்க. அது பாதி வதங்கும்போது நாம் காய்ந்த மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்தபடி 7 8 சேர்த்து அதோடவே சேர்த்து வறுத்துருங்க. தனியாக மிளகாய் வறுக்க வேணாம், கொஞ்சம் கசப்பு சுவை கூடுதலாக வந்துடும். இப்படி வறுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சுவையாக இருக்குங்க. ஒரு கப்பு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு வதங்கவும் இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயம் சேர்த்து ஆறவும் சட்னியாக அரைச்சிட்டு கடுகு உளுந்து கறிவேப்பிலை தாளித்து சேர்த்துட்டா சூப்பரான சுவையோட பிரண்டை சட்னி ரெடி ஆயிருங்க. நீங்களும் இதே மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் பிரண்டை சட்னியோட கார சட்னியும் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. அந்த கார சட்னி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், 2 சட்னியுமே ரெடி ஆயிடுச்சு. 2 சட்னியும் தாளித்து ரெடி பண்ணிவிட்டு நன்றி, வணக்கம்.